Good afternoon, praise Lord. Welcome to this video. கத்தர் என்ன ஆகாரம் கொடுத்து நல்ல ஹெவி லஞ்ச் கொடுத்து முன்னாடி சாட்சியாக நிறுத்திருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஏன் இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னா வந்து என்னோடய டாட்டர் இந்த இதை அமைச்சிருந்தா, ஹவு பேபிஸ் மேக் டெசிஷன்ஸ். அது வந்து இஸ் இட் ஃபுட் அப்படின்னா வந்து எஸ்ன்னா அதை சாப்பிடாதான், நோன்னா அதை எடுத்து சாப்பிடுவான். ஸோ இது என்னோடய டாட்டர் எனக்கு கொடுத்த ஒரு போல் ஆவிக்குரிய குழந்தைகள் அப்படின்றத பற்றி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை வச்சு நான் கற்றுக்கொண்ட சத்தியங்களை நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வசனமே அப்படி தான் இருக்க பாருங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறது அப்படி சொல்கிறார் பவுல். ஸோ நான் குழந்தையாக இருந்தப்போ எப்படி யோசித்தேன், இப்போ எப்படி நான் சாட்சிகளை சொல்கிறதுனால எனக்கு எப்படி கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு நான் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். முக்கியமாக இது ஆதாம் ஏவாள் அவங்க ஏன் வெளியே அனுப்பப்படுறாங்க அதை வந்து இது சண்டே கிளாஸ் புத்தகம் தான் இது. ஸோ முதல்ல படைக்கும்போது என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு பாம்பு என்ன சொல்லிச்சு அப்படியெல்லாம். ஸோ இனிஷியலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கையில் கூட ஆப்பிள் தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு, அதனால் அவங்க இந்தியர்களாக தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஜோக்கு இருக்குது. பின்னாடி பாம்பு இருக்குது பாருங்கள். இந்த பாம்பு வந்து என்ன பண்ணோம் யூஸ்வலாக அப்படின்னா வந்து இப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கீங்க, அவங்க சாப்பிட ஆப்பிள் தான் இருக்குது அப்படின்னு அது சொல்லுமா. ஆமாம், வெளியே ஒரு உலகம் இருக்குது, என்னுடைய உலகம், அது மார்க்கெட் பிளேஸ்லாம் இருக்குது, அங்கே வந்து இனிமேலாம் வேறு ஆடைகள் இருக்குது, நகைகள் இருக்குது, ஏதேதோ இருக்குது, பணம் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் இந்த கார்டனை விட்டு வெளியே அந்த கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த தடை செய்யப்பட்ட அந்த பழத்தை சாப்பிட்டா தான் நீங்கள் வந்து இதை வெளியே வர முடியும், என்னுடைய உலகத்துக்கு நீங்கள் வர முடியும் அப்படின்ற மாதிரி தான் பாம்பு வந்து கிறிஸ்துவையே அப்படி சோதித்தது. மார்க்கெட் பிளேஸு அப்படியெல்லாம் அது காட்டும். இதே அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா வந்து எங்களுடைய பாஸ்டர் எனக்கு முக்கியமாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்மளை பேச வைப்பார் அவர். நம்ம பேசும்போது நம்முடைய அறியாமைகளை கரெக்டாக அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுவார். அதில் ஒன்று வந்து நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா வந்து உலகத்தை விட்டு நம்ம நீங்கி போயிடணும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். இன்றைக்கி சபைகளில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அப்படி தான் அவங்க சொல்லித்தராங்க. நீங்கள் வந்து உலகத்தை வர போல் இருக்கக்கூடாது, வெள்ளையாக கட்டிட்டு எப்போதும் முழங்கால நின்றுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்க இந்த ஊர்லேயே. அந்த நடு சென்டரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அது வரைக்கும் பார்த்த ஒரு நபர் புதிய விசுவாசி வந்து அப்படி தானே நினைக்கும், நம்ம உலகத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நானும் சொன்னேன், உலகத்தை போல் நம்ம இருக்கக்கூடாது சொன்ன உடனே என்னுடைய பாஸ்டர் வந்து இதை சொன்னார். இந்த 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 22 பார்த்திங்கன்னா, பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வரும் காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது அப்படின்ட்டு
சொல்லி கொடுத்தாரு. அதாவது நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போகணும்னு கிடையாது, எல்லாமே உங்களுடைய இது தான். கிருபை இல்லாத நபர் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவங்க ஏறி போகிற வாகனம் கிணத்துக்குள்ளேயோ எங்கேயோ விழறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். அப்படியெல்லாம் அவர் சொல்லி தந்தார். அதுபோல் இது ஒரு ஃபுட் ஃபார் தாட், அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அது எதையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லலை, நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்களா, நான் எனக்குன்னு ஒரு வட்டத்தை நான் போட்டிருக்கேன். ஜப வட்டம், கிருபையின் வட்டம், பாவம் இல்லாத பரிசுத்த வட்டம். அதுக்குள்ளே தான் நான் இருப்பேன். என்னால் இந்த சாட்சிகளை சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா அது நிறைய பேர் அப்படி தாங்களே ஏமாற்றிக்கொண்டு இந்த நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனே இதை உங்களுடைய தாட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது கிடையாது. நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா அது மாதிரி இதில் அந்த மாதிரி சபைகள் தே வில் டை அ நேச்சுரல் டெத்துன்னு சொல்கிறாங்க. அதுபோல் எல்லோரும் அதேமாரி நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அதேமாரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு ஃபுட் ஃபார் தாட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன்.